வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் சரசம்மா பேசுகிறேன். சரசு ஸ்வீட் ஹோம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம்? இது வந்து பிஜன் கிளாஸ் டாப் ட்ரிபிள் பர்னர் கேஸ் ஸ்டவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம் அண்ட் ரிவ்யூ. நம்ம இப்போ நான் பிஜன் தான் இன்னைக்கு வாங்கினேன். இப்போ பாருங்கள், இதனோட ரேட்டு வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள், 6000 அப்படிலாம் போட்டிருக்காங்க. நான் ஆஃபரில் தான் நான் வந்து வாங்கினேன். ட்ரிபிள் பர்னர். வாங்க நம்ம வந்து இன்னைக்கு அன்பாக்சிங் பார்க்கலாம், அதனோட ரிவ்யூவும் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். வாங்க. இது பாருங்க, ட்ரிபிள் பர்னரு. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அப்புறமா வந்து நம்ம வந்து இது வந்து ஸ்கார்லெட் போட்டிருக்காங்க பாருங்க. எனக்கு இந்த இது வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கேஸ் ஸ்டவ் வந்து. அதனால தான் வந்து இந்த கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை சூஸ் பண்ணேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து இந்த ஸ்டவ் வாங்கிக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஸ்டவ் வாங்கிக்க. எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுனால இதை நான் வாங்கினேன். 2-3 கம்பெனி பார்த்தேன், ஆனால் எனக்கு இது பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. அதனால தான் நான் வந்து இதை வந்து சூஸ் பண்ணேன். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ எப்படி இருக்குது கேஸ் ஸ்டவ்னு பார்த்துடலாம். சரிங்களா? பாக்ஸிங் இந்த மாதிரி தான் இருந்தது. அது பாருங்க, ஓப்பன் பண்ணுறோம். எனக்கு நம்ம வச்சுன்னு இருக்கிற இதில் வந்து எல்லாமே சொல்கிறாங்க, கிளாஸ் டாப் வந்து நம்மளுக்கு வந்து சரிப்பட்டு வரல அப்படி இப்படின்றாங்க. இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஜன் வந்து பிஜன் பை ஸ்டவ் கிராஃப்ட் ஸ்கார்லெட் 3 ட்ரிபிள் பர்னர் கிளாஸ் குக் டாப் பிளாக். ஓகே, பாருங்க, இதனோட நேப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கு. பாருங்க, இது பேக் சைடு கார்னர் பக்கமாக கொடுத்துருக்காங்க. இதனோட நேபு நம்ம வந்து இந்த கார்னரில் இந்த போட்டுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் கொடுக்கல. சென்டரில் கொடுத்தா நம்மளுக்கு வந்து இதுவாக இருக்கும். 3 பர்னர் கொடுத்துருக்காங்க. 3 பர்னர் பாருங்க, நல்லா இருக்குது. அதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பேக் சைடு பாருங்கள், அங்கங்கே வந்து நம்ம வந்து கேஸ் வளைஞ்சி கிழிஞ்சி எதுவும் இல்லை. அந்த பைப் லைன்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து போகும்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி வளைஞ்சி வருது இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த பைப் லைன் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. இந்த பிஜனில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் பர்னருக்கு. அதனால இது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அதுதான் நானும் வந்து சொல்கிறேன். பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. நான் பேக் சைடு நான் வந்து நல்லாவே திருப்பியே காமிச்சிருக்கேன். பாருங்கள், ட்ரிபிள் பர்னர் வந்து கேஸ் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. அதனால வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இதை வந்து வாங்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்து இதில் காட்டியிருக்கேன் நான். பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. இப்போ கேஸ் ஃப்ரண்ட்டு, இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. ஓகே, இது வந்து பிராஸ். இது பர்னர்ஸ்லாம் வந்து இது வந்து பிராஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் ஹை பிராஸ் பர்னர் தான் அது. இதனோட லெக்ஸ் வந்து ரப்பர் லெக்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே கிரிப்புக்காக வந்து ரப்பர் லெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓப்பன் பண்ணலாம். பிராஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். சரிங்களா? நல்லா ஹெவியாக தான் இருக்காது. மோஸ்ட்லி எல்லா கேஸ் ஸ்டவ்லையுமே வந்து நம்ம வந்து பிராஸோட பர்னர் தான் கொடுக்குறாங்க. அதனால நீங்களும் பார்த்து வாங்குங்க. இது வந்து பிராஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பித்தளை தான் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். அம்மா வந்து பித்தளை இல்லை, எல்லா கேஸ் அடுப்புமே சொல்கிறேன், பித்தளை இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க பர்னரு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டுங்களா?
பாருங்க நல்லா இருக்கு. எனக்கு இது பிடிச்சிருந்ததுனால நான் வாங்கினேன். உங்களுக்கும் எது பிடிக்குதோ அது நீங்கள் சூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து பார்த்து நீங்கள் வந்து வாங்குங்க. ஓகே, நான் ரொம்ப நாளாக இது தேடி தான், அம்மா ஸ்டீல் ஸ்டவ் தானே வச்சுருந்தேன், அதை மாற்றிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி கிளாஸ் டேப் அது நல்லா இருக்குன்னு சொல்லவே இது எடுத்தேன். இதுக்கு மேலே வைக்கிறதுக்காக அந்த இது வருது, ஸ்டாண்டு வருது இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டு தான் இது. ஆனால் நல்லா இருந்தது. நம்மளுக்கு வந்து அடிக்கடி இந்த இப்போ 3க்கு 3 கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கின ட்ரிபிள் பர்னர் இல்லை, அம்மா வந்து ஏற்கனவே வந்து ஸ்டீல் ஸ்டவ் தான் டபுள் வச்சுருந்தேன் இல்லைங்களா, இப்போ வந்து நம்ம வந்து ட்ரிபிளாக நான் மாற்றிருக்கேன். இப்போ தான் மாற்றிருக்கேன். நம்ம அடுப்பு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கிச்சனை. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம மாற்றிட்டு இப்போ மாற்றின இப்போ பாருங்கள், அதை வச்சு கேஸ் எல்லாம் வச்சு நான் காட்டுறேன் சரிங்களா. இப்போ இதெல்லாம் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் நம்மளோட இது அடுப்பு கிச்சனை. ஓகே, இப்போ பார்த்துங்க எடுத்துன்னு வந்துட்டோம். பாருங்க, பைப் வந்து அந்த லாஸ்ட் சைடு போட்டிருக்கோம் தெரியுதுங்களா, அந்த ஓரமாக தான் இருக்காது. அந்த இது வந்து நேப் வந்து பேக் சைடு ஓரமாக தான் இருக்குது, பைப் போட்டிருக்கோம் பாருங்க. ஓகே, ட்ரிபிள் பர்னர் நல்லா சூப்பராக தான் இருக்குது. தண்ணி கிண்ணி வடிஞ்சாலும் அதில் அப்படியே எடுத்துடலாம் நம்ம. அது வந்து எடுக்கிற டைப் இல்லை, இன்னொரு வந்து எடுக்கிற டைப் இருந்தது. ஆனால் வந்து இதுவே அப்படியே தொடச்சிட்டா போதும். நம்ம அவ்வளோ கேர்ஃபுல்லாக தான் நம்ம எப்பயுமே சமையல் பண்ணுவோம். அது மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணால் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். இது கிளாஸ் டப்பாக இருக்கவே உங்களுக்கு வந்து பிளாக் வந்து நம்ம நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அது பாருங்கள், நம்ம முதல் ஸ்டவ் வச்சுட்டோம். இப்போ நான் வாங்கியிருக்கேன், நம்பி தான் எல்லாரும் வாங்குறோம், அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். இது எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இல்லைன்னு சொல்கிறாங்க. பால் காசிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு வச்சோம், பால் காசிடலாம். நான் நல்ல நேரத்தில் தான் வச்சேன், ஏன்னா அந்த ஸ்டீல் ஸ்டவ் மாற்றிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் மாற்றணும்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கு சான்ஸ் கிடச்சிது, வாங்கிட்டோம். நம்ம வந்து இதை மாற்றிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பால் வச்சு பொங்க வச்சு உங்களுக்கு காட்டிடுறேன். நீங்கள் வியூவர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா போடுற வீடியோ உங்களுக்காக தான் நான் போடுறேன். சிரமப்பட்டு தான் வீடியோங்களை நம்ம எடுத்து போடுறோம். நீங்கள் வந்து எனக்கு வந்து எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. பால் காசிடலாம். பால் உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள். 3மே நான் வந்து இப்போ பற்ற வச்சு காட்டுறேன். ஓகே, பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்குங்களா அந்த கேஸ் ஸ்டவ்? பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா தான் எரியுது. 3 ஸ்டவ்வும் நல்லா 3 இதுவும் பர்னரும் நல்லா இதுவாக இருக்குது. பாருங்க, இஸ் மேட் பை இந்தியா. இந்த ஸ்டவ் வந்து இந்தியாவில் தான் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 7mm இது வந்து வருது. ஹைட் வந்து பாருங்க, இது வந்து 10 வந்து ஹைட் வருது, 45 வந்து அகலம் வருது. அந்த வந்து நீட் வந்து 60mm வருது, 60 சென்டிமீட்டர் வருது, சிஎம் 60 cm வருது சரிங்களா. அப்பர் கிளாஸ் குட், பைப் கனெக்ஷன் இஸ் வெரி குட், நைஸ் ப்ராடக்ட், இட்ஸ் குட் ரேஞ்ச். நம்ம ரேஞ்சுக்கு இதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது பாருங்க. இது வந்து மேனுவலில் இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. கிளாஸ் குக் டேப், இது டபுள் வாங்கினாலும் சரி ட்ரிபிள் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி மேனுவல் கொடுக்குறாங்களாம். இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கேரண்டி கார்டு அந்த வேரண்டி பாருங்க, இது பாருங்க வேரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எல்லாம் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு நம்பர்ஸும் அந்த இது போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, பால் காஞ்சிடுச்சு. நம்ம உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா குடிக்கலாம். நம்மளுக்கு இந்த இது பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு. ஏன்னா ஸ்டவ் மட்டும் நம்ம வந்து காட்டிட்டு அது எதுவுமே பற்ற வைக்காத காட்டினா ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் பால் வந்து வாங்கிட்டு வந்து பால் வந்து காசிட்டு உங்களுக்கு அது எப்பயும் நம்ம செய்யறதான் உங்களுக்கும் காட்டிடலாம். பால் பொங்கிடுது.
அந்த முன்னாடி பாருங்க அந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஹாட்டாக சூடாக வந்து எதுவும் வைக்காதீங்க. ஒரு தட்டு மாதிரி முன்னாடி வச்சுக்கோங்க. தட்டு மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு கரண்டியோ குண்டானோ இறக்கி வைக்கும் போது நீங்கள் டக்குன்னு அது மேலே வச்சிடாதீங்க. அதெல்லாம் தான் நம்மளுக்கு பாருங்க. நம்ம வந்து இந்த ஸ்டவ்ல வந்து இந்த பிஜன் புதுசாக வாங்கினீங்களா, அது வாங்கிட்டோம். வாங்கிட்டு இப்போ பாருங்க நம்ம பால் காய்ச்சிட்டோம். பாருங்க இந்த ஸ்டவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்கள் வந்து இது வந்து இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.